ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற தாவேக எம்எல்ஏக்கள் 106 பேரும் கட்சியின் தலைவர் விஜயை சந்திப்பதற்காக பனையூர் தலைமை அலுவலகத்திற்கு வந்த வண்ணம் உள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். முழு விவரங்கள் என்ன? தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனி பெரும்பான்மையுடன் 106க்கும் மேற்பட்ட அந்த தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தமிழக சட்டப்பேரவையில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் நேற்று கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து அவர்களுக்கானது அழைப்பானது விடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தேர்தல் முடிந்த பின்னரே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வேட்பாளர்களை வெற்றி பெறப்பாளர்கள் உடனடியாக பன்னீர் அலுவலகத்திற்கு வர வேண்டும் என்று அவர்களுக்கான அந்த அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் இன்று பன்னீர் அலுவலகம் வரவழைக்கப்பட்டு அவர்களுடன் ஆலோசனை கூட்டமானது நடைபெறுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் சட்டப்பேரவையினுடைய தலைவராக விஜய் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான ஒருமித்த கருத்துக்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே அவர்களுடைய தரப்பிலிருந்து விஜய் தான் மக்கள் விரும்பக்கூடிய முதல்வர் வேட்பாளர் எனவும் முடிவெடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் முதல்வர் வேட்பாளராகவும் விஜய் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். தனி பெரும்பான்மையை ஆட்சி அமைப்பதற்காக 118 எம்எல்ஏக்கள் தேவைப்படக்கூடிய நிலையில் 106 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகம் தனி பெரும்பான்மையுடன் வைத்திருக்கின்றது. ஆனால் கூடுதலாக இன்னும் 12 எம்எல்ஏக்கள் தேவைப்படக்கூடிய நிலையில் அதன் குறித்தும் எந்த கட்சியினுடைய கூட்டணிகள் வைக்கலாம் என்பது குறித்தும் ஆதரவு தெரிவிப்பதற்காக பேச்சுவார்த்தை நடத்துவது குறித்து என இங்க வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடன் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருப்பதாகவும் இந்த தகவல் வெளியாக இருக்கின்றது. தற்பொழுது வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் பனையூர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கின்றனர். சேலம் தெற்கினுடைய வேட்பாளர், அறந்தாங்கினுடைய வேட்பாளர், சைதாப்பேட்டை, ராயபுரம் உள்ளிட்ட பல்வேறு தொகுதியில் இருக்கக்கூடிய வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர்கள், குறிப்பாக சென்னையிலிருந்து 14 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சென்னை சார்ந்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள் என ஒவ்வொருவரும் 106 சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்று பனையூர் அலுவலகம் வர சொல்லி இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடனான ஆலோசனைகள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஈடுபட இருக்கின்றார். அவர்களுடைய வெற்றி வாய்ப்புகள் குறித்தும் அவர்களுடைய வெற்றி வாக்குகளின் வித்தியாசங்கள் குறித்தும் மற்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஆதரவு தெரிவிப்பதற்காக இருக்கக்கூடிய சட்ட உறுப்பினர்கள் என ஒவ்வொருவருடைய தகவல்களையும் அவருடைய கருத்துக்களையும் கேட்டு அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து விஜய் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரிடம் ஆலோசனைக்குள் இருக்கின்றார். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.